இந்த கோயிலில் சிவனுக்கு நந்திக்கு பதிலாக யமதர்மன் வாகனமாக இருக்காருன்னு சொன்னால் நம்புவீங்களா? உண்மைதாங்க. உலகத்திலேயே யமதர்மனும் சித்திரகுப்தரும் சேர்ந்து தனி சன்னதியில் இருக்க ஒரே கோயில் இந்த கோயில் மட்டும்தாங்க. இந்த கோயில் எங்கே இருக்குன்னு கடைசியாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கோயிலுடைய அடிக்கடி பார்க்கறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இங்கே இருக்க சிவனை கும்புறதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜரே இருக்குங்க. கோயிலுக்குள்ள நுழைஞ்சதும் நேராக சிவன்கிட்ட போயிடக்கூடாது. முதல்ல அங்கே இருக்க விநாயகரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்க யமதர்மனையும் சித்திரகுப்தனையும் வணங்கிட்டு தான் நீங்கள் சிவன்கிட்டயே போகணும். இந்த கோயிலுக்கு நீங்கள் ஒரு முறை இந்த சிவனை தரிசனம் பண்ணனா 100 தடவை நீங்கள் காசிக்கு போயிட்டு வந்ததுக்கான புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். ஐவரால் பாடல் பாடப்பட்ட தலம் இது. இந்த கோயிலோட குளம் ரகசிய கங்கைன்னு சொல்லப்படுது. அதனால் இந்த குளத்தில் நீங்கள் ஒரு தடவை குளிச்சிங்கன்னா உங்களோட பூர்வஜன்ம பாவம் அத்தனையும் நீங்கிடுங்க. அது மட்டும் இல்லைங்க, சிவபெருமானுக்கு இந்த ஸ்ரீவாஞ்சம் தான் சொந்த ஊர்னு சொல்லப்படுது. அதனால தான் இந்த ஊரில் இருக்க அம்மனோட பேர் வாழ வந்த நாயகின்னு இருக்குது. இந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கும்பகோணத்துலேருந்து நன்னிலம் போகிற வழியில் ஸ்ரீவாஞ்சங்கிற ஊரில் தாங்க இருக்குது. இந்த கோயிலோட சிறப்பம்சம்னு எவ்வளோ சொல்லிக்கிட்டே போகலாம். அதெல்லாம் பற்றி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். வரவங்களுக்கு இந்த துர்மரணங்கள் கிடையாது, அகால மரணங்கள்